உட்காருங்கம்மா. பார்த்து. அம்மா, இப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காம்மா? பரவாயில்லப்பா. சரிம்மா, இப்படியே உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. இல்லப்பா, ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டே இருந்ததுல ஒரு மாதிரியா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கேன். சரிம்மா, உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது சாப்பிட்றீங்களாம்மா? ஹாஸ்பிட்டல்ல உப்பு சப்பு இல்லாம சாப்பிட்டு நாக்கெல்லாம் மரத்து போச்சு. ஏதாவது வாய்க்கு ருசியா சாப்பிடணும் போல இருக்கு. இதோ இப்பவே செய்ய சொல்றேம்மா. மீனாட்சி, அம்மா என்ன ஆசைப்படுறாங்களோ அதை கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க. சரிங்க, தேங்க்ஸ் மீனாட்சி. டேய் சிவா, உங்க அம்மா வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. நீ திரும்பவும் உப்புச்சப்பு இல்லாத சாப்பாட சாப்பிட வைக்கிற. நல்லா வாய்க்கு ருசியா கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து உங்க அம்மா குடுறா. பாட்டி, உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? அவங்களே உடம்பு முடியாம இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காங்க. இப்போ போய் ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தா என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் நீங்க பேசாம இருங்க. சரிப்பா. மீனாட்சி, நீங்க போய் அம்மாக்கு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்க. மீனாட்சி இரு, நானும் வரேன். அம்மா, டேப்லெட்ஸ் எல்லாம் கார்லயே மறந்து வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. பாட்டி, அம்மா கூட இருங்க. ஏய் சக்தி, என்னடி எப்பவும் திமிராவே இருப்ப? இன்னைக்கு என்ன பேச்சு முச்சைய காணும்? எங்க போச்சு உன் திமிரெல்லாம்? அட, அதெல்லாம் எங்கேயும் போலமா, எல்லாம் உள்ளுக்குள்ளதான் இருக்கு. இத்தனை நாளா வெளியில சுத்திட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நீ போட்ட போடல, எல்லாம் பொட்டி பாம்பா அடங்கி போச்சு. ஏய், உன்னோட வயசுடி அனுபவம். நீ என்ன ஓட விடுறியா? நீயும் அந்த கங்காவும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சம் பாத்தியா? உன் தகுதிக்கு நீ எல்லாம் என் வீட்ல வேலை செய்யதான் லாய்க்கு. என் வீட்டு மருமகளாலாம் ஒன்ன என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இதுல நீயே சிவாவை லவ் பண்ண வச்சு அவன் கூட கடைசி வரைக்கும் வாழ போறியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதடி. நீ என்னதான் புதுசு புதுசா பிளான் பண்ணாலும் அது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு முறியடிப்பேண்டி. இப்போ உனக்கே நல்லா புரிஞ்சிருக்குமே, இந்த வீட்ல நீ இருக்க கூடாதுங்கிறதுக்காக நான் சாகுற அளவுக்கு ரிஸ்க் எடுப்பேன்னு. இன்னும் 3 மாசம்தான். உனக்கும் சிவாக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டே நீ வெளியில போக போற. நீ என்னதான் தலைகீழ நின்னாலும் சரி, இந்த வீட்ல நீ நிரந்தரமா இருக்கவே முடியாது. அப்படியே நீ ஏதாவது தில்லாலங்கடித்தனம் பண்ணாலும் அது எல்லாத்தையும் உடைச்சு இந்த வீட்ல இருந்து சிவாவை வச்சே உன்னை விரட்டுறேன்டி. ஆனா நீ சாதாரணமாலாம் போயிட முடியாது. ஏன்னா என்னையே நீ கத்தியால குத்திருக்கல்ல. அதனால நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போய் உன் வீட்டுல இருக்கிறவங்களே உன்னை வெறுத்து கடைசியா வாழ்றதா சாகிறதானே தெரியாம நடுத்தெருவுல உன்னை நிக்க வைப்பேன். இது கண்டிப்பா நடக்கும் பாரு. இப்போ ஒண்ணு குறைஞ்சு போயிடல. என்ன மன்னிச்சிடுங்க. இது நாள் வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் தப்புதான். நானும் என் அக்கா மீனாட்சியும் இந்த வீட்டை விட்டே போயிடுறோன்னு சொல்லி உன் அம்மா மாதிரி
என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. அப்ப நான் உன்னை மன்னிச்சிடுறேன். அட என்னம்மா நீ இவளுக்கெல்லாம் போய் கருணை மனு கொடுத்துக்கிட்டு கசாப்பு கடையில கடாவை வெட்டுற மாதிரி இவளையெல்லாம் அசிங்கப்படுத்தி தான் அனுப்பணும். இவளும் இவன் மூஞ்சி. ஏய் என்னடி பாக்குற? ஒண்ணு முடியல நோண்டிடுவேன். இனிமே நீ என்னதான் ஆட்டம் போட்டாலும் உன் பருப்பு வேகவே வேகாதடி. ஆமா, கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க உன் ஃப்ரெண்டு கங்கா? அதான் ரஞ்சித் கெட்டப்ல வந்தாளே கங்கா. கெட்டப்பெல்லாம் களைச்சிட்டாளா இல்ல இன்னும் அதே கெட்டப்ல தான் சுத்திட்டு இருக்காளா? அடுத்த அடி அவளுக்கு தான். ஒழுங்கா என் பேச்ச கேட்டிருக்கலாம்ல. அவளை நீ எப்படி காப்பாத்த போறேன்னு நானும் பாக்குறேன். அட நீ வேறம்மா, இவளையே இவளால காப்பாத்திக்க முடியல, இதுல கங்காவை வேற இவ காப்பாத்த போறாளா? ஏய் என்னடி சும்மா அதையே சொல்லிட்டு இருக்க? இப்ப உன்னால செய்ய முடியுமா முடியாதா சொல்லுடி. ஏ சக்தி, உன்கிட்ட தாண்டி கேக்குறேன். பாட்டி என்னாச்சு பாட்டி? அம்மா நீங்க ஏமா நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்கம்மா. பரவாயில்லப்பா. பாட்டி இப்ப எதுக்கு கடந்து கத்திட்டு இருக்கீங்க? வாடாப்பா வா. நான் ஒன்னும் வெட்டியா கத்தல, எல்லாம் உங்க அம்மாவுக்காக தான் கத்துறேன். ஏன் என்னாச்சு இப்போ? என்ன ஆச்சா? உன் அம்மா ஆஸ்பத்திரில இருந்து வீட்டுக்கு வந்ததும் உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடுன்னு சொன்னாப்பா. என்னமோ நோயாளிய பாக்குற மாதிரி பாத்துட்டு என்னால முடியாதுன்னு சொல்றா. மீறி கேட்டதுக்கு நீ வெட்டியாதானே இருக்க, நீ செய்ய உன் பொண்ணுக்குன்னு சொல்றா. எனக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு வேற கேக்குறாப்பா. எனக்கோ வயசாயிடுச்சு, கீழ இருந்து சுடுதண்ணி எடுத்து வரதுக்கு கஷ்டமா இருக்குன்னு தான் இவகிட்ட உதவி கேட்டேன். இவ என்னடானா என்னையே வேலை செய்ய சொல்றா. நீ இருக்கும்போதே இப்படி சொல்றாளே, நீ இல்லாதப்போ இன்னும் என்னென்னலாம் சொல்ல போறாளோ தெரியலடா. பாட்டி அம்மாவுக்கு மாத்திரை கொடுங்க. அம்மா ரெஸ்ட் எடுங்கம்மா, எதுவும் யோசிக்காதீங்க. மாட்டினியா? இனிமே இப்படிதாண்டி உன்னை வச்சு செய்ய போறேன் பாரு. அம்மாடி, எப்படிமா என் பர்ஃபார்மன்ஸ்? சூப்பர்மா. இனிமே அந்த சக்திய ஓட ஓட விரட்டணும். அவ இங்க வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா நினைக்கணும். அவளாவே இந்த வீட்டை விட்டு ஓடிடணும். கவலையே படாதம்மா, இது நம்ம டான். இனிமே நாம் ஆடுறதா கேம். ஐயோ தாரிணி, நீ வை, நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் பண்ணாத. நான் சும்மா தானே இருக்கேன், நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். மீனாட்சி சொல்லுங்க. எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் மீனாட்சி. என்ன ஹெல்ப் பண்ணலாம் சொல்றீங்க? என்ன வேணும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் இருக்கும்போது அம்மாவை நல்லபடியாக பார்த்துப்பேன். சப்போஸ் நான் ஆஃபீஸ் போயிட்டா மட்டும் கொஞ்சம் உங்களால் அம்மா பார்த்துக்க முடியுமா? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அவங்க என் அத்தை. உங்களுக்கு இருக்கிற அக்கறை எனக்கும் இருக்கும்ல. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அத்தையை நல்லபடியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அண்ணா, என்னென்ன இது? அம்மாவை பத்திரமா பாத்துக்காம வேற யார பாத்துக்க போறோம்? ஏன் இது வரைக்கும் மீனாட்சி நல்ல விதமா தானே பாத்துட்டு இருந்தா? இல்லை, நான் அப்படி சொல்ல வரலம்மா. அம்மா இப்போதான் ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து உயிர் பிழைச்சி வந்திருக்காங்க. அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது.
சுற்றி இருக்கிற நம்ம எல்லாரும் அக்கறையாக பார்த்துக்கிட்டாதான் அவங்க மனசுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். சீக்கிரமாகவும் ரெக்கவர் ஆவாங்க. இங்க பாருங்க, கவலையே படாதீங்க, தைரியமா இருங்க. எங்க அம்மா மாதிரி அத்தைய நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சி. இப்பதானே சொன்னேன் எங்க அம்மா மாதிரி பாத்துக்கிறேன்னு. அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மீனாட்சி. ம். வெங்கட், வெங்கட், வாங்க சொல்லுங்க. வெங்கட். வெங்கட் இல்லையே, அவன் ஊருக்கு போயிருக்கானே. ஊருக்கா? ஆமா. எப்போ வருவான்? தெரியலங்க, ஊருக்கு போறேன்னு சொன்னா, வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு சொன்னா. எப்ப வருவான்னு தெரியாது. சரிங்க. ஓகே சிஸ்டர். ஏன்டா மச்சான் என்ன போய் சொல்ல சொன்ன? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஐயோ, உன்னால நான் மாட்டணும்டா. சரி மச்சான், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நீ பேசி முடிச்சிட்டு எனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணு. பாய் மச்சான், வரேன் சிஸ்டர். வாணு, உட்கார். சாரி வெங்கட், எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னை அவாய்ட் பண்றவங்கள பார்க்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். ஆனா அதையும் மீறி அவங்க வீட்ல இருக்கேனா, அதுக்கு காரணம் என் அக்கா தான். ஏன்னா எங்க குடும்பத்துக்காக அவ வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கா. அவளுக்காக நான் இந்த சின்ன அவமானத்தை கூட தாங்கிக்க மாட்டேன். ஏன்னு இப்படி எல்லாம் பேசுற? நாங்க நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டோம் வெங்கட். இதுக்கு மேல எங்க அப்பா அம்மாக்கு எந்த பிரச்சனையும் தாங்கிக்கிற சக்தி இல்ல. அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அதுலயும் எங்க அம்மா அனு, அவங்க ஏற்கனவே மீனாட்சி அக்கா கல்யாணம் நின்னப்போ நெஞ்சு வலி வந்து படுத்துட்டாங்க. அவங்க பொழைச்சு வந்ததே கடவுள் புண்ணியத்துலதான். அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சது, அவ்வளவுதான், உயிரே விட்டுருவாங்க. அனு, உனக்கு புரிய மாட்டேங்குது. இதுல நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? சரி, இந்த கேஸ்ல இருந்து நான் விளைக்கிறேன்னு வைய, சிவா என்ன பண்ணுவாரு? வேற வக்கீல போய் பாப்பாரு. அவன்கிட்ட நீ போய் இதே மாதிரி தான் கேட்க போறியா? வெங்கட், நான் உன்னை கேஸ விட்டுடுவான்னு சொல்லல. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தான் கேக்குறேன். நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? நீ நினைச்சா பண்ண முடியும் வெங்கட். இதை பாருணு, கோர்ட்ல ஒரு கேஸ் வந்தா வெற்றி ஒரு பக்கமும் தோல்வி ஒரு பக்கமும் வரத்தான் செய்யும்.
ஜெயிச்சவன் சந்தோஷப்படுறதும் தோத்தவன் வருத்தப்படுறதும் சகஜம்தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. சில நேரங்களில் இழப்புங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு தான் வரணும். அந்த பக்குவம் எங்களுக்கு இல்ல வெங்கட். ஏன்னா நாங்க மிடில் கிளாஸ். எங்களுக்கு குடும்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சின்னதா ஒரு சம்பவம் நடந்தாலும் எங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் நீ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே? உன் வீட்ல உன் அக்காக்கும் உன் தங்கச்சிக்கும் இப்படி நடந்தா நீ சும்மாவா இருப்ப? அவங்கள சேர்த்து வைக்க போராட மாட்ட? நான் ஒரு பொண்ணுன்றதுனால உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன். நானே நேரடியா போய் பேசினாலோ இல்ல ஏதாவது பிளான் பண்ணாலோ சின்ன பொண்ணு நீன்னு சொல்லி என் வாயை அடைச்சிருவாங்க. என் குடும்பத்துக்காக தான் வாழ்க்கையை தியாகம் பண்ண எங்க அக்காக்காக நான் உன்கிட்ட கேக்குறேன். ப்ளீஸ் வெங்கட், அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. ஹலோ சார். வெங்கட், அந்த சிவா சக்தி டிவோர்ஸ் கேஸ் எப்போ ஹியரிங் வருது? வெங்கட், ஹலோ, லைன்ல இருக்கியா? சிவா சக்தி டிவோர்ஸ் கேஸ் அநேகமாக அடுத்த வாரத்தில் ஹியரிங் வந்துடும் சார். ஓ அப்படியா? ஓகே, அடுத்த ஹியரிங் முடிஞ்சதும் எனக்கு சொல்லு. நானே அவங்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வாங்கி கொடுத்துறேன். ஓகே? நோ ப்ராப்ளம் சார். நீங்கள் எதுக்கு சிரமப்படுறீங்க? நானே உங்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வாங்கி கொடுத்துட்றேன் சார். சரி வெங்கட், ஓகே. ஓகே சார், தேங்க்யூ. அனு, அனு, சாரி அனு. இதுக்கு சாரி. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் அக்கா மாமாவோட டிவோர்ஸ் கேஸுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்க வேலையை தானே செஞ்சீங்க. அவங்க டிவோர்ஸ் பண்ணலான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த கேஸையே கையில எடுத்தீங்க. நீங்க எதுக்கு சாரி கேட்கணும்? இது எங்க விதி. நாங்க அனுபவிச்சுதான் ஆகணும். உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, இல்லனா சரி, இது படி. என்னது? பொடின்னு சொல்கிறேன்ல. நீ சொன்னதை ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பார்த்தானு எனக்கு என்னமோ நான் எடுத்த முடிவு தான் சரின்னு படுது. அதனால என் மனசை நான் திடப்படுத்திக்கிட்டேன். என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்ய போகிறேன்.